ஓம் சாந்தி. உங்களுக்கு எப்போவாது இப்படிப்பட்ட உணர்வு வந்திருக்கா? நான் ஏன் இந்த மாதிரி விஷயங்களை வாழ்க்கையில் திரும்ப திரும்ப சந்திக்கிறேன்? சில பயங்கள், சில பழக்கங்கள், சில உணர்ச்சி காயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்து வந்த மாதிரி தோணும். இன்னைக்கு அந்த விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம குடும்பத்துல இருந்து நம்மளை பாதிக்கிற சில மன பழக்கங்கள், அதை எப்படி கவனிக்கலாம், அதிலிருந்து எப்படி மெதுவாக வெளியே வரலாம், அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. நீங்கள் மட்டும் இல்லை, இதை பல பேர் ஃபீல் பண்ணுறாங்க. சரி, ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் சில உணர்ச்சி பழக்கங்கள் இருக்கும். சில வீட்டில் கோபம் அதிகமாக இருக்கும், சில வீட்டில் யாரும் உணர்ச்சிகளை வெளியில் சொல்லாமல் இருப்பாங்க. சில குடும்பத்தில் எப்போவுமே பயம் இல்லை பதட்டம் இருக்கும். குழந்தைகளாக இருக்கும்போதே நம்ம எல்லாத்தையுமே அமைதியாக கவனிக்கிறோம். எப்படி பேசுகிறாங்க, எப்படி சண்டை போடுறாங்க, எப்படி அன்பு காட்டுறாங்க, எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே பதிவு பண்ணிக்கிறோம். அப்புறம் பெரியவங்களானதுக்கப்புறம் அந்த பழக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் தொடங்க ஆரம்பிக்குது. அதனால தான் சில நேரம் நம்ம யோசிப்போம், நான் ஏன் இவ்வளோ ஓவர் திங்க் பண்ணுறேன், நான் ஏன் எப்போவுமே பயப்படுறேன், ஏன் இதே மாதிரி பிரச்சனைகள் திரும்ப திரும்ப எனக்கு வருது. இப்போ இதுக்கு காரணம் நம்மளை நம்மளே குறை சொல்லிக்கணும் அப்படின்னு கிடையாது. சில விஷயங்கள் நம்மளை சுற்றின சூழல்ல இருந்து வந்திருக்கலாம். அதை கவனிக்க ஸ்டார்ட் பண்ணுறது தான் முதல் மாற்றம். இப்படி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம பயங்கள், மன அழுத்தங்கள், பழைய காயங்கள் இதெல்லாம் இருந்தாலும் அதுக்குள்ள இன்னும் அமைதியான ஒரு நாம இருக்கிறோம். அதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் மட்டும் கிடையாது, நீங்கள் உங்கள் கடந்த கால காயங்கள் மட்டும் கிடையாது. நமக்குள்ள எப்போவுமே ஒரு அமைதியான நான், அந்த பகுதி இருக்கும். வானத்தை நினச்சி பாருங்க. மேகம் வரும், மழை வரும், புயல் வரும், ஆனால் வானம் மாறாம தானே இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் நமக்குள்ள ஒரு அமைதி இருக்கும். அதோட மீண்டும் கனெக்ட் ஆகிறது தான் முக்கியம். நம்ம மனசில் என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க ரொம்ப உதவி பண்ணுறது என்ன அப்படின்னா அமைதி. அதனால தான் சில நேரம் அமைதியாக உட்கார்றப்போ பழைய நினைவுகள் வரும். சில பேருக்கு தியானம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும், மனசு ஓடிட்டே இருக்கும், பழைய விஷயங்கள் நினைவுக்கு வரும். அமைதியாக இருக்க முடியாத மாதிரி மற்ற நினைவுகள் ஓடிட்டே இருக்கும். ஆனால் அது சாதாரணம். அதனால நீங்கள் தவறான தியானம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம மனசை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ ஒரு சின்ன ப்ராக்டிஸ் பண்ணலாமா? அமைதியாக உட்காருங்க, கண்களை மூடுங்க, மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்க. பிறகு உங்களுக்குள்ளேயே கேளுங்க, எனக்கு தேவையில்லாத எந்த மனப்பழக்கத்தை நான் சுமந்துட்டுருக்கேன். உடனே பதில் வரணும்னு அவசியம் இல்லை. அமைதியாக கவனிங்க. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நாமளே புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். உண்மையான மாற்றம் ஒரே நாளில் நடக்காது. அது சின்ன சின்ன விஷயங்களில் தான் ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு, கோவம் வந்த உடனே ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது, நம்மளை நாமளே குறை சொல்லிக்காமல் இருக்கிறது, மனசை கவனிக்க ஸ்டார்ட் பண்ணுறது. இதெல்லாம் சின்ன விஷயம் மாதிரி தோணலாம், ஆனால் இவங்க தான் பெரிய மாற்றத்துக்கு காரணமாக இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் விழிப்புணர்வோட ஒரு முடிவு எடுக்கும்போது பழைய சைக்கிள் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்கும். நீங்கள் நீண்ட நாளாக மனசுக்குள்ளே பாரம் சுமந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. நீங்கள் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் நிறைய பேர் இப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் மெதுவாக மாற்ற முடியும். அது பர்ஃபெக்ஷன் பற்றினது இல்லை, அது நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிறது, நம்ம உணர்ச்சிகளை கவனிக்கிறது, மெதுவாக ஹீல் ஆகிறது பற்றினது. அதனால் என்கிட்ட என்ன தவறு இருக்குன்னு கேட்காதீங்க. அதுக்கு பதிலாக நான் என்னை பற்றி இப்போ என்ன புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு கேளுங்க. அந்த கேள்விதான் மாற்றத்தினுடைய ஆரம்பம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க மாற்ற முயற்சிக்கிற ஒரு பழக்கம் என்ன? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல சந்திப்போம். ஓம் சாந்தி.